அவர் சொல்லி முடிக்கவில்லை. சிவாவும் அவனது கூட்டமும் அவர் மேல் பாய்ந்தது. சகட்டு மீனுக்கு இஷ்டத்திற்கு அடி உதை என்று பின்னி எடுத்தார்கள். கீழே தள்ளி உதைத்து அவர் கடையில் இருந்த இரும்பு சாமான்களை எடுத்தே அவரை தாக்கினார்கள். அவர் சுய நினைவற்று கீழே விழுந்தார். பாலைவனத்தில் காட்டுத்தீ பரவியது. கேவலம் ஒரு அடிமை அவன் தனது எஜமானியை மீறி முஹம்மதாம், நபியாம், இஸ்லாமாம் ஏற்றுக்கொண்டானாம், அதையும் பகிரங்கமாய் சொல்லிக் கொள்கிறானாம். அந்த செயல் அடிமையிடம் அவர்கள் முதலாய் கண்ட அந்த தைரியம் மக்கத்து குறைஷிகளுக்கு புதுசு. அந்த செய்தி அவர்களது தலைவர்கள் வரை சென்று குலுக்கியது. தங்களை குலுக்கியது தங்களது மதுபோதை அல்ல என்று உணர்ந்ததும் விஷயத்தின் தீவிரம் புரிந்து சுதாரித்து கோபம் கொண்டார்கள். ஒரு கொல்லன், அதுவும் அடிமை, தன்னை காப்பதற்கு உறவுகளற்றவன், புகலிடம் பெற கோத்திரமற்றவன், அவன் துடுக்குத்தனமாய் தன் எஜமானியை தூக்கி எறிந்து விட்டு நம் கடவுள்களை எல்லாம் அவமதித்து மூதாதையர் சமயத்தை உதறி தள்ளிவிட்டு போவதெல்லாம் ரொம்பவும் நல்லா இல்லை. இது பெரிய பக்க விளைவுகளை உண்டாக்கும் என்று நினைத்தார்கள். சரியாகவே நினைத்தார்கள். கப்பாவின் மன உறுதி அவரின் சகாக்கள் சிலரையும் தொற்றிக்கொள்ள பகிரங்கமாய் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆமாம் ஐயா, நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை நம்புகிறோம், ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம். இது சத்தியமான மார்க்கம், வந்துடுங்க, முகமது சொல்றதை கேளுங்க. அது மேலும் நெய் ஊற்றியது. எரிய ஆரம்பித்த சித்தியில்